நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. தமிழ்நாட்டு வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு, சண்டை. அண்ணா வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு, சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் ஐயா வைகோவுக்கும் முரண்பாடு, வைகோ வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட ரெண்டு பேருக்கு இடையான முரண்களில், மோதல்களில் உருவான இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவான இயக்கம் இல்லை. வரலாறு இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிச்சு. 2009 எந்த ஒரு தமிழனும் மறக்கக்கூடாத ஆண்டு. மே 18 எந்த ஒரு தமிழனும் கடந்து போக முடியாத நாள். 2009 மே 18 இந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு, அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி எந்த நாளில் ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தானோ, எந்த நாளில் இந்திய வல்லாதிக்கம் ஏளனமாக சிரித்ததோ, எந்த நாளில் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூணி குறுகி போய் நின்றார்களோ, அதே நாளை குறிவைத்து நாங்கள் எந்த இடத்தில் விழுந்ததாக சொன்னார்களோ, அதே மே 18 2010 ஆண்டு நாம் தமிழங்கிற தேசிய உணர்வுக்குள்ள நாங்கள் திரண்டு எழுந்தோம். 15 ஆண்டுகால பயணம். இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் 2010 கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க, தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, கொள்கை உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த 15 ஆண்டு காலத்தில் எந்த தடம்பரம் இல்லை, எந்த தடுமாற்றம் இல்லை. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, நீர்த்தேர்வு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மின் தொகுப்பு, ஸ்டெர்லைட்டு, அணுகுல, அணுக்கழி மையம், எல்லா மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் களத்தில் இருக்கும். அதே போல தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா களத்திலையும் மக்களோடு நின்று மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். காசு கொடுத்தாதான் இன்னைக்கு வாக்கு போட முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. பணம் பிரதான காரணியாக இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வரப்போகிற தேர்தலில் 20-30 கோடி செலவு பண்ண போகிறாங்க. பணம் இருக்கவங்க தான் அரசு பண்ண முடியுங்கிற நிலை இருந்தப்ப அதை முற்றுமுழுதாக தகர்த்து, நல்ல தத்துவம் இருந்தாலும் போதும், கோட்பாடு இருந்தாலும் போதும், அரசியல் செய்யலாம், தேர்தலில் போட்டி போடலாங்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி.